டியர் வியூவர்ஸ், வேர்ல்ட் திங்கிங் டே, அதாவது உலக சிந்தனை தினம் அப்படின்ற ஒரு தினம் வந்து இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா வந்து சிந்தனைக்கெல்லாம் ஒரு தினமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது எதுக்காக வந்து இந்த நாள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மனிதருடைய யோசிக்கும் திறன், அதாவது சிந்தனை திறனை வந்து மேம்படுத்ததான் இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. நம்ம வந்து சிந்தனைக்காக நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வந்து நம்ம ஆதி காலத்துல இருந்து மனிதன் இப்போ வரைக்குமே வந்து இந்த ஒரு சிந்தனை அப்படின்ற ஒரு முக்கியமான ஆயுதத்தினால தான் வந்து அறிவியலும் விஞ்ஞானமும் வந்து இந்த உலகத்தில் வளர்ந்துருக்கு. நம்ம இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி மிகுந்த ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம்னா அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ இன்னும் ஆழமா சொல்ல போனா வந்து இந்த ஒரு நாள் வந்து எதனால குறிப்பா அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெண் குழந்தைகளுக்கிடையே வந்து சகோதரத்துவம், அதுவும் இல்லாம வந்து அவர்களுடைய நட்புறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த ஒரு சகோதரத்துவமும் நட்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆனதா வந்து சிந்தனை அப்படின்ற ஒரு முக்கியமான வந்து ஒரு ஆயுதம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த நாளோட மிக முக்கியமான ஒரு கோட்பாடா இருக்கு. ஸோ இது வந்து எதனால வந்து கொண்டாடுறாங்க, யாருடைய பிறந்த நாள்ல வந்து இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1926ஆம் ஆண்டு முதல் பெண் சாரணர் இயக்கத்தை தொடங்கிய லார்ட் பேடன் பவுல் மற்றும் லேடி பேடன் பவுல் ஆகிய இருவரோட பிறந்த நாள்ல தான் வந்து இந்த ஒரு நாளை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த உலக சிந்தனை நாளோட மிக முக்கியமான கோட்பாடாகிய சிந்தனை வந்து எல்லாருக்குமே வரணும், பெண் குழந்தைகளுக்கு வந்து சிந்தனை திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து விழிப்புணர்வா கொண்டு வர சொன்னது இவங்க தான். அதனாலதான் வந்து இவர்களுடைய பிறந்த நாள் ஆகிய பிப்ரவரி 22ஆம் தேதியை வந்து உலக சிந்தனை நாளா அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா இன்னைக்குதான் உலக சிந்தனை தினம்.